கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், சென்னை எங்கும் மழை வெள்ளமாக காட்சியளிக்கின்றது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டு வருகின்றது. போக்குவரத்து முடங்கி போய் சில இடங்களில் இருக்கின்றது. பல இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வரும் இந்த சூழ்நிலையில் நாம் இன்னொரு விஷயத்தையும் உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு காட்சியை பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னையில் இருக்கக்கூடிய 2 நதிகள், வேறெங்கோ இருக்கக்கூடிய வற்றாத ஜீவ நதிகள் எல்லாம் இல்லை. சுத்தமாக நல்ல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னையில் இருக்கக்கூடிய கூவம், அடையாறு ஆறுகள். நீண்ட காலமாக சென்னை மக்களால் பார்க்கப்படக்கூடிய இந்த 2 ஆறுகளும் இப்படியாக இருந்ததில்லை. மழை காலங்களில் அதுவும் மிகப்பெரிய அளவில் மழை பெய்தால் இப்படி இருக்கும். இந்த அளவிற்கு நல்ல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். மற்ற நேரங்களில் உங்களுக்கே தெரியும், கடுமையான நாற்றம் வீசக்கூடிய, கடுமையான துர்நாற்றம் வீசக்கூடிய, ஒரு அசுத்தமான கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த கூவமும் அடையாறும் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் மழை நீர் அதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. பல கோடி ரூபாயை கொண்டு நாம் செய்ய முடியாததை இயற்கை தானாக செய்து வருகின்றது. இவ்வளவு கடுமையான பாதிப்புகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த நன்மையை நாம் உற்று நோக்கியாக வேண்டிய, இதை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய அவசியம் நம்மிடையே இருக்கின்றது. அது குறித்து மக்கள் பலரும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையின் முக்கிய நீர்வழியாகவும் நீர் ஆதாரமாகவும் விளங்கியது கூவம், அடையாறு, ஓட்டேரி மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய். ஆனால் தற்போது கூவம் என்றாலே அசுத்தம், சாக்கடைதான் நினைவுக்கு வருகிறது. சென்னையின் வளர்ச்சியால் ஏரிகளும் குளங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டது போல அடையாறும் கூவமும் முற்றிலும் அசுத்தமான நிலைக்கு தள்ளப்பட்டது. கூவத்தையும் அடையாறையும் தூய்மைப்படுத்த பல ஆண்டுகளாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் தமிழகமே கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வரும் நிலையில் கூவம், அடையாறு ஆறுகளில் உள்ள கழிவுகள் நீங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. சென்னை ஆறுகளை சுத்தப்படுத்த அரசு பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கில் செலவு செய்து வரும் நிலையில் சில நாட்கள் நீடித்த மழை சுத்தப்படுத்திவிட்டது. இந்த நிலையில் சுத்தமாகியுள்ள கூவம், அடையாறு ஆறுகளை மீண்டும் அசுத்தமாகி விடாமல் தடுத்து பாதுகாத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சென்னை ஆறுகள், கூவம், அடையாறு உள்ளிட்ட சென்னையின் ஆறுகளை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த மழை வெள்ளத்தை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். பல கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் முடியாதது. இன்னும் திட்டங்கள் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்த கனமழை அதை செய்து கொண்டிருக்கின்றது. இது குறித்து நம்மிடையே அலசுவதற்காக தொலைபேசி இணைப்பில் பாலுசாமி, முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர், பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பாலுசாமி இணைந்திருக்கிறார். அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தியும் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். கூவம் நதியை சுத்தப்படுத்துவதிலும் சென்னை நகரத்தின் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பிலும் முனைப்புடன் ஈடுபட்டு வரும் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் முதலில் பேசுவோம். வணக்கம் அருண். இன்றைய இந்த மழை வெள்ளத்தில் கூவம், அடையாறு நதிகள் சுத்தமாக ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நிறைய மக்கள் அதை ஆச்சரியமாகவும் பார்த்து வருகின்றனர். இந்த ஒரு நிலை, பல்வேறு சூழலுக்கு மத்தியில், பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த மழை நீர் அதை சுத்தப்படுத்தி இருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய பார்வை? மழை நீர் சுத்தப்படுத்திருக்கிறதுங்கிறது நம்ம பெருமையா பாக்குறதுக்கு பதிலா ஒரு மழை நீர் சுத்தப்படுத்தக்கூடிய நிலைமையில அந்த நதியை நம்ம வச்சுட்டோமேங்கிற ஒரு வெக்கத்தோடு தான் நான் அதை பாக்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மழை நீர் கண்ணுக்கு தெரியக்கூடிய குப்பைகள், அதுல இருந்த சாக்கடை கழிவுகளை கடற்கரை பகுதிக்கு அடுத்து சென்று விட்டது. இதனால சென்னையோட கடற்கரை பகுதியை அசுத்தமாயிடுச்சேங்கிறது நம்ம யாருக்கும் புரிய மாட்டேங்குது. 2வது விஷயம், மழை நீர் சுத்தப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்றதே தவறு. ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா, இந்த காலமா இந்த கூவம் நதியா இருக்கட்டும், அடையாறா இருக்கட்டும், கொசத்தலையாரா இருக்கட்டும், இந்த நதிகள்ல நம்ம விட்டிருக்கக்கூடிய சாக்கடைகள் அதுல கலந்ததுனால அடிமட்டத்தில் இருக்கிற நதியோட ரிவர் பெட் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல, அந்த ரிவர் பெட் வரைக்கும் கெமிக்கல், ரசாயன பொருட்கள் ஊடுருவி இருக்கு. அது எல்லாம் இப்ப அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லவும் முடியாது. இன்னொரு விஷயம் நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 மழை பெஞ்சிருக்கு சென்னையில. பெருத்த மழை ஒண்ணு பெஞ்சு ஒரு 4 நாள் வெயில் அடிச்சுட்டு திருப்பி இப்ப மழை பெய்யுது. இந்த 2 மழைக்கு நடுவுலயே கூட நம்ம திருப்பி சாக்கடை கழிவுகளை அந்த நதியில கலந்துட்டு தான் இருந்தோம். ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்ல. ஒரு 4 நாள்ல இந்த மழை விட்டதுக்கு அப்புறமும் நம்ம திருப்பி சாக்கடை அதுல கலக்க தான் போறோம்.
மழைநீர் சுத்தப்படுத்தினாலும் மறுபடியும் அந்த நதியை அசுத்தப்படுத்தக்கூடிய பணிகள்ல மும்முரமா நம்ம ஈடுபட்டுருவோமோங்கிற ஒரு அச்சம் தான் எனக்கு. இந்த மழைநீர் சுத்தப்படுத்துதுங்கிற புரிதல் நம்ம மாத்தணும். மழை நீர் அடித்து கொண்டு செல்கிறதே தவிர அனைத்தும் நம்மளுக்கு தான் திரும்பி வருது. நாம் போட்ட பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகளா இருக்கட்டும், இல்ல நம்ம இதுல விட்ட வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் வேஸ்டோ ரசாயன வேஸ்டோ எல்லாமே கடல்ல போய் கலந்து திருப்பியும் நம்ம கடற்கரை பகுதிக்கு தான் வருது. இந்த நதியோடைய சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மையான பல ஆண்டுகள் எடுக்கும். அதை நம்ம எல்லாருமே இப்போ சென்னை மக்கள் ஒரு நீர்நிலையோடைய முக்கியத்துவத்தை இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்கலன்னா அதுதான் கஷ்டம். புரிஞ்சிருப்பாங்கன்னு என்னோட ஒரு இது இருக்கு. புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள், அரசாங்கம், ஊடகங்கள் எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து நம் நதிகளை மீட்டெடுக்க வேண்டும், நம்முடைய ஏரி குளங்களை மீட்டெடுக்க வேண்டும். அருண், ஒரு ஒரு நிலைதான் இருக்கின்றது. மக்கள் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தாலும் கூட அது இயலாத காரியம் தானே. காரணம், உடனடியாக நம்மால் மாற்றிவிட முடியாது. இந்த கழிவுநீர் மேலாண்மை உடனடியாக மாற்றிவிட முடியாது. ஆனால் இயல்பாகவே மீண்டும் முடியாது. ஏன்னா நம்ம காலமாக அதை அழித்து கொண்டு வருகிறோம். காலமா அழித்துட்டு வரும்போது உடனடியா அதை மாற்றணுங்கிறது முடியாது. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா முடிச்சூர்ல வெள்ளத்துல மாட்டிட்டு இருந்தாங்க. அவங்க இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, வருங்காலத்துல நானும் என்னுடைய மகளும் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா அம்மா நினைச்சாங்கன்னா இன்னைக்கு அதை பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். நம்ம இந்த ஜெனரேஷன் இப்ப பட்டுட்டு இருக்கிற இந்த அவஸ்தை, இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே ஒரு வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்துதான். கூடுவாஞ்சேரி, நந்திவரம், ஊரப்பாக்கத்துல இருந்து எத்தனை டெலிபோன்ஸ் வருதுன்னா எல்லாரும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டைகள் நீர் வழிந்து கொண்டு ஓடுகிறது. அப்படி நம்ம யாருமே வருங்காலத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது பறவைகளையும் பாம்புகளையும் காப்பாற்றுவதுங்கிறத ஒரு தவறான புரிதல் நம்மளுக்கு இருக்கு. இது எந்த ஒரு உயிரினம் உலகத்தில் வாழ வேண்டும் என்றாலும் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழல் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இந்த நதியா இருக்கட்டும், ஏரி குளம் குட்டைகளா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு வார் ஃபுட்டிங்ல நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு 3 வருடம், இன்னும் 6 மாசத்துல தேர்தல், அந்த தேர்தல முன்ன வைக்க வேண்டிய ஒரு விஷயமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சரிப்படுத்தணும். அது யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டுங்கிற ஒரு இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப ஆரம்பிச்சாலே ஒழிய ஒரு 3 வருஷம் கடினமா போராடி நம்ம போக்கஸ் இதுல வச்சு ஏன் குரூப், நான் இந்த மீடியா அப்படின்னு இல்லாம தமிழக மக்களா, இந்திய பிரஜைகளா நம்ம முன் இதை செஞ்சாலே ஒழிய இதை நம்மளால சாதிக்க முடியாது. அது செஞ்சா இட் வில் பி an ideal world. அதுதான் செய்யணும், அதுதான் ஆசையும். திரு அருண், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும், மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பணிகளுக்கும் உதவி வரும் எண்ணங்களுக்கும் மத்தியில் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அருண். தொடர்ந்து சொல்லுங்கள் அருண். ஹலோ, சொல்லுங்க அருண். அதான் நியூஸ் 7 தமிழுக்கு இந்த என்னோட நன்றிகள். ஏன்னா முடிச்சூர்ல ஃபர்ஸ்ட் வெள்ளம் வந்தப்போ நீங்க தான் ரொம்ப கவர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணணும்னா, ஆதனூர், கூடுவாஞ்சேரி கிட்ட பல மக்கள் இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. கீழ்கட்டளை, பல்லாவரம் கிட்ட பல மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செம்மஞ்சேரியில பல மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க. உங்க தொலைக்காட்சி மூலமா அரசு அதிகாரிகளுக்கு இதை கொஞ்சம் அறிவிச்சீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கு, வேகமா வந்துட்டு இருக்கு, இருட்டாயிட்டு இருக்கு. சோ மக்கள் பீதியில இருக்காங்க. எந்த உதவி செஞ்சாலும் கொஞ்சம் இதுவா இருக்கும் அவங்களாக. கண்டிப்பாக அருண், இந்த நீங்கள் அறிவித்ததே தமிழகம் முழுவதும் சென்று இருக்கும். இன்னும் தொடர்ந்து வரும் செய்திகளிலும் நம்முடைய இந்த அறிவிப்பை இடம்பெற செய்யலாம். உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி அருண். இந்த நிலையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு முன்னெடுத்து வருகின்றது. கூவம், அடையாறு நதிகளை சுத்தப்படுத்துவதற்கு அதில் சமீபத்தில் ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். கடந்த நிதிநிலை ஆண்டறிக்கையில் வெளியிட்டிருந்தார்கள். அது குறித்து பார்க்கலாம். தமிழக அரசினுடைய தற்போதைய திட்டம் ஒருங்கிணைந்த கூவம் நதி சுற்றுச்சூழல் சீரமைப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு, அந்த திட்டம் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 600 கோடிக்கும் அதிகமான ரூபாய் ஒதுக்கப்பட்டது அந்த நிதிநிலை அறிக்கையில். இதன் மூலமாக கூவம் உள்ளிட்ட சென்னையினுடைய நீர்நிலைகளை பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும், மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து வருகின்றது. கழிவுநீர், இதனுடைய இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக கழிவுநீர் கூவம் நதியில் கலப்பதை தடுக்க ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்தல் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகவும், மேலும் திடக்கழிவு மேலாண்மை செய்வதன் மூலமாக கழிவுநீர் கூவம் நதியோடு அல்லது மற்ற நதிகளோடு, சென்னையினுடைய நதிகளோடு இணையாமல் இருத்தல் செய்தலும், நதியின் வெள்ள நீர் கொள்ளளவை மேம்படுத்தி பராமரித்தலும், இயற்கை பேரிடர்களின் போது, அதிக மழையின் போது வெள்ள நீர் கொள்ளளவை மேம்படுத்தி அதை அதிகப்படுத்தி பராமரித்தலும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக கருதப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய விவரங்களாக, இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களாக பார்க்கக்கூடியது சீரமைப்பு திட்டம் 3 கட்டங்களாக, இந்த சீரமைப்பு திட்டம் 3 கட்டங்களாக நடத்தப்பட இருந்தது. அதில் முதல் கட்டமாக 60 துணை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதில் 600 கோடி ரூபாய் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 600
கோடியே 604 கோடியே 77 லட்சம் ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டு அந்த திட்டப்பணியில் சில நாட்களுக்கு முன்பு தான் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருந்தார். அந்த பணிகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஒரு நீண்ட கால ஒரு போராட்டமாக தான் இந்த கூவம் அடையாறு நதிகளை மேம்படுத்துதல், சீரமைத்தல் ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது. இது குறித்து அலசுவதற்காக நம்முடன் தொலைபேசி இணைப்பில் திரு பாலுசாமி இணைந்திருக்கின்றார். முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர், பொறியாளர். திரு பாலுசாமி, உங்களிடம் ஒரு நீண்ட கால போராட்டமாகத்தான் இந்த கூவம் நதியை மீட்பது என்பது இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தற்போது எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எத்தகைய வண்ணம் உள்ளது உங்களுடைய பார்வை? முதல்ல சொல்லணும், இந்த கூவம் ஆறும் அடையாறு சிற்றாறுகள். கூவத்தினுடைய நீளம் 72 கிலோமீட்டர் தான். கூவங்கிற ஊர்ல இருந்து ஊருக்கு பக்கத்துல கொஸ்தலையாருங்கிற ஆத்துல இருந்து பிரிஞ்சு வர ஒரு வாய்க்கால். அது கூவம் ஏரியினுடைய சர்ப்ளஸ், அதாவது உபரிநீர் வாய்க்கால விழுந்து அதுதான் கூவமாக உருவெடுத்து இங்க விழுகிறது நம்முடைய நேப்பியர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல. அதுபோல அடையாறுங்கிறது 42 கிலோமீட்டர் தான். அது நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய உபரிநீர் வாய்க்கால் தான். அது வர வர பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஓடையெல்லாம் அது ஒரு 6 மாதிரி சிற்றார்கள். இதெல்லாம் ஒரு 150 வருஷத்துக்கு 150 கூட இல்லை, இதுல மட்டும் கூவத்தில் 150 வருஷத்துக்கு வள்ளல் பச்சையப்பர் குளிச்சிருக்காரு. அதோட அந்த பக்கத்தில் சிந்தாரத்தில் இருக்க அந்த பெரிய அங்கதான் அந்த கறிகள்லாம் வச்சு இது பண்ணி அந்த தண்ணி எடுத்ததெல்லாம் அந்த கூவத்தில் தான் தண்ணி. திரு பாலுசாமி, அவ்வளவு சுத்தமாக இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்த நம்முடைய கூவம் அடையாறு நதிகள் எல்லாம் ஒரு சிறு ஓடைகள் தான். இதையே கூட நம்மால் சரியாக பராமரிக்க முடியாமல் போய்விட்டதா இந்த சென்னை மாநகராட்சிக்குள்? காரணம் என்ன பண்ணால், மாநகராட்சியில இந்த சீவரேஜ் இருக்கு இல்லையா, அதாவது சாக்கடை எல்லாம் கொண்டு விட்டது தான் மெயின் காரணம். அது ரொம்ப தயார ஒரு விஷயம், அவசரத்தை கொண்டு விட்டாங்க. இப்ப கூட என்ன பண்றான், இருக்கிற அந்த இவருக்கு பாருங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல கொண்டு போய் இருக்கிற அந்த ட்ரெயின் அந்த சூழ்நிலைக்கு சரியா அடைச்சிட்டு அதை கொண்டு விடுறான். அந்த மாதிரி எல்லாத்தையும் 2 பக்கம் 2 ஆத்திரையும் கொண்டு விட்டான். இப்ப அடையாத்துல நான் அவரு 1966 இங்க ஒர்க் பண்ணும் போதுல அங்கதான் போய் துணியெல்லாம் துவைப்பாங்க. எங்க இது சைதாப்பேட்டை பக்கத்துல. இப்ப அங்கெல்லாம் அதுவும் சாக்கடை ஆயிடுச்சு. இது 100 வருஷத்துக்கு சாக்கடை, அது ஒரு 50 வருஷத்துக்கு சாக்கடை ஆயிடுச்சு. இது எல்லாம் இந்த நம்முடைய சாக்கடையை கொண்டு அந்த விட்டதுதான். முதல்ல மாநகராட்சி, இப்போ இந்த மெட்ரோ வாட்டர் 2 பேரும் சேர்ந்து செய்ய தவறுதான் அது. இப்ப இந்த சீரமைப்பு செய்யறாங்க இல்லையா, அதுல அந்த இதெல்லாம் சாக்கடையெல்லாம் விழாம சீவரேஜெல்லாம் தனியா கொண்டு போய் ட்ரீட் பண்ணி அந்த ட்ரீட் பண்ண தண்ணியை வேணா ஆற்றில் விடலாம். அது எல்லாருக்கும் நடக்கிறதா, எல்லா உலகம் முழுக்க அந்த மாதிரி செய்யறாங்க. ட்ரீட் பண்ணணும், சும்மா நான் ட்ரீட் பண்ண சும்மா அப்படியே சரியா ட்ரீட் பண்ண இருக்கக்கூடாது. நல்ல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல ட்ரீட் பண்ணி சுத்தமான தண்ணியை ஆற்றில் விட்டா நல்லா இருக்கும். அப்ப ஆறும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 18,000 பீசஸ் போகுது, இதுல இருந்து அடையாத்துல போகுது. எங்க செம்பரம்பாக்கம் ஏரியில விடுறதே 12,000. அதுக்கு பின்னாடி வர மழக்கெல்லாம் கேட்டா 30,000 பீசஸ் போயிட்டு இருக்கு. அது போல இதுல ஒரு 10,000 மேல போயிட்டு இருக்கு. நல்ல எல்லாமே நல்லா ஃப்ரெஷ் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் சாக்கடை விடுவாங்க. இந்த சீரமைப்பு திட்டம் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணா, செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும். நம்முடைய சென்னை மாநகர் தூய்மையாகவும் ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக ஐயா, தொடர்ந்து உங்களிடம் பேச வேண்டியிருக்கின்றது. இதற்கு முன்னாக எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்தும் இனி மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகள் குறித்தும் தற்பொழுது சுத்தமாகி இருக்கக்கூடிய நிலையை பராமரித்தல் குறித்தும் உங்களிடம் பேச வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பாக கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.